பர்சனலா பாத்தீங்கன்னா நாங்க வச்சிருந்தோம்னா சொல்லுவோம். அதுக்கேத்த மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு ஃபேன் ஷோ தானே முடிஞ்சிருக்கு. ஜென்ரல் ஆடியன்ஸ் இன்னும் பார்க்கல, அவங்க பார்த்துட்டு சொல்லட்டும் அவங்களுக்கு எப்படிங்க இருக்கும். நேற்று நீங்க பாத்தீங்களா நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு எங்களால 2 days நான் தூங்கவே இல்லை நாங்க யாருமே. சூர்யா சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப பிரமாதமா படம் கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி சாரோட உழைப்பு இருக்கு. நல்ல உழைப்போட நல்ல சூப்பரமா பிரமாதமா இளைஞர்களுக்கு ரசிகர்களுக்கு நல்ல ஒரு விருந்து வச்சிருக்காங்கப்பா. படம் பயங்கரமா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. தெரிக்குது படம். வணக்கம். அவர் காலுக்கு ஒரு கும்பிடு போடலாம். அந்த அளவுக்கு சாங்ஸ் பேக்ரவுண்ட் பீச்சர் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. உண்மையா அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நாங்க எல்லாருமே எப்பவுமே பக்கபலமா இருப்போம். மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்திருக்காரு சூர்யா அண்ணாவுக்கு. 13 ஆண்டு கால தவம் எங்களுக்கு இது. ஏதோ ஒண்ணு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மூவி ஏத்த மாதிரி இது. நடுவுல லியோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வருது. டோட்டலா டிஃபரெண்டா இருக்குது. பட் அந்த ஜெய்பி மூவி இருக்கு இல்லையா, சோ அதோட ரெஃபரன்ஸ் வச்சு அந்த அட்வொகேட் வச்சு பண்ணிருக்காங்க. பார்க்கலாம். சோ கருப்பு ட்ரீட் வந்து வேற மாதிரி ஒரு விருந்துதான் சொல்லணும். இந்த கருப்பு திருவிழா விருந்துல வந்து வேற மாதிரியான ஒரு வைப் இருந்தது. அந்த மிளகா அரைச்சு பூசினா அப்படின்ற அந்த டைலாக் அப்புறம் என் கண்ணுல இருந்து எனக்கே அந்த மிளகா அரைச்சு பூசின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி கருப்பை இறங்கி இருந்தாரு. நல்லா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். செலிப்ரேஷன் ஃபுல்லா செலிப்ரேஷன் தான். சூரியோட பிரசன்ஸ் வந்து படம் ஃபுல்லா தெரிக்க விட்டுருக்காரு. கண்டிப்பா வந்து படம் பாருங்க. இந்த படம் நல்லா இல்லன்னு எவன் சொல்றானே அவன் அடிச்சு ஓட விடுங்க. படம் பயங்கரமா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. தெரிக்குது படம். வணக்கம். அவர் காலுக்கு ஒரு கும்பிடு போடலாம். அந்த அளவுக்கு சாங்ஸ் பேக்ரவுண்ட் பீச்சர் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. தெரிக்க விட்டுருக்காப்ல. ஆர்ஜே பாலாஜி வில்லனா நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ. சூர்யா வேற லெவல் ப்ரோ. சான்ஸே இல்ல. ஃபேன்ஸ்க்கான பக்காவான படம். படத்துல நல்ல மெசேஜ் இருக்கு ப்ரோ. கோர்ட்டுக்காண்டி ஒரு நல்ல மெசேஜும் இருக்கு. எல்லாமே சூர்யா சார் படம் உள்ள யாரும் நிக்கவே இல்ல ப்ரோ. வேற மாதிரி பயங்கரமா எடுத்துருக்காங்க ப்ரோ. பக்கா ப்ரோ. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. இது டோட்டலி வேற. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை ஆர்ஜேபி பண்ணி கொடுத்திருக்காரு. உண்மையா அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நாங்க எல்லாருமே எப்பவுமே பக்கபலமா இருப்போம். மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்திருக்காரு சூர்யா அண்ணாவுக்கு. 13 ஆண்டு கால தவம் எங்களுக்கு இது. இந்த தவத்தை அவர் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. ஆர்ஜேபி ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ. மூவி நல்லா இருக்கு ப்ரோ. பார்க்க ஒன் டைம் வாட்சபிள். சூர்யா கிட்ட எதிர்பார்க்கறது வந்து ஆக்ஷன் எமோஷனல் கேரக்டர் வேற எல்லாம் பண்ணுவார் அவரு. சேமே பாத்தீங்கன்னா மூவில வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு வில்லன் ரோல் சூட் ஆகல. ஏதோ ஒண்ணு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மூவி ஏத்த மாதிரி இது. நடுவுல லியோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வருது. டோட்டலா டிஃபரெண்டா இருக்குது. பட் அந்த ஜெய்பி மூவி இருக்கு இல்லையா, சோ அதோட ரெஃபரன்ஸ் வச்சு அந்த அட்வொகேட் வச்சு பண்ணிருக்காங்க. பார்க்கலாம். லஞ்சம் வாங்க கூட சொல்றாங்க. நல்லா இருக்கு. என் வாழ்க்கையில நடந்த கதையா கூட இது இருக்கு. கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் எல்லாத்தோட வாழ்க்கையிலயும் வந்து இந்த படம் வந்து கனெக்டா இருக்கும். கரெக்டான விஷயத்தை வந்து அழகா ரொம்ப அழகா ஒவ்வொரு இடத்துலயும் செதுக்கி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கருப்பு ட்ரீட் வந்து வேற மாதிரி ஒரு விருந்துதான் சொல்லணும். இந்த கருப்பு திருவிழா விருந்துல வந்து வேற மாதிரியான ஒரு வைப் இருந்தது. ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாருமே சொல்றாங்க ஆர்ஜேபி வில்லனான்னு. அவங்க எல்லாருக்குமே ஒன்னு நினைவுபடுத்துறேன். அபூர்வ சகோதரன் ஒரு படத்தை நீங்க போய் பாருங்க. அதுல வில்லன் நாகேஷ். அந்த மாதிரி இந்த படத்தை வந்து பாருங்க. ஆர்ஜேபி யாருன்னு காட்டியிருப்பாரு. ரொம்ப சிறப்பா இருக்கு. சிரிப்பு ஆக்ஷன் மாசு டைலாக் எல்லாமே பயங்கரமா இருக்கும். சூர்யா சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப பிரமாதமா படம் கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி சாரோட உழைப்பு இருக்கு. நல்ல உழைப்போட நல்ல சூப்பரமா பிரமாதமா இளைஞர்களுக்கு ரசிகர்களுக்கு நல்ல ஒரு விருந்து வச்சிருக்காங்கப்பா. அதெல்லாம் சால்வ் ஆயிடுச்சுமா. நம்ம தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நம்மளோட இது கோரிக்கை வந்து அவங்க மன்னிப்பு கேட்கணும் தான், தவிர உணர்த்தணுமே தவிர அவங்க தண்டிக்கணும் கிடையாது. அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சுமா. மன்னிப்பு அவங்க தனியா கேட்கணும். நாங்க ஆக்சுவலா நான் எதிர்பார்த்தது காவல் நிலையத்துல வந்து மன்னிப்பு கேட்கணும்னு. ஓகே, அதை அப்படியே விட்டாச்சுப்பா. மத்தியில மக்கள் மன்றத்துல பிரச்சனையை கொண்டு போயாச்சு இல்லையா, அது நம்மளுக்கு போதும். படம் ஃபுல்லாவே சூரியோட பிரசன்ஸ், அதாவது மாஸ் சீன்ஸ் வச்சு பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஒரு கோட் சீன் வச்சு தான் பண்றாங்க. கடை சொல்லக்கூடாது. ஏன்னா ஃபுல்லா படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். கம்பேக் எதுக்கு தலை கொடுக்கணும்? முன்னாடியே நல்ல படமே எல்லாம் ஹிட் தானே கொடுத்திருக்காரு. இது கம்பேக். அதுக்கப்புறம் வந்து எல்லா படமும் நல்லா தான் இருக்கு. இந்த படம் அதோட சூப்பரா இருக்கு. பயங்கரமா எல்லாரும் பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜி வந்து எதிர்பார்க்கல யாரும் இப்படி ஒரு ரோல் இருக்குன்னு பயங்கரமா பண்ணிருக்காரு. அவர் யாருமே படமை ஓவராலாவே எல்லாருக்குமே கொடுத்த கேரக்டர் எல்லாமே பயங்கரமா பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. கருப்பன் தான் மெயின். கருப்பு தான் கடவுள் வராரு உள்ளார. பர்சனலா பாத்தீங்கன்னா நாங்க வச்சிருந்தோம்னா சொல்லுவோம். அதுக்கேத்த மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு ஃபேன் ஷோ தானே முடிஞ்சிருக்கு. ஜென்ரல் ஆடியன்ஸ் இன்னும் பார்க்கல, அவங்க பார்த்துட்டு சொல்லட்டும் அவங்களுக்கு எப்படிங்க இருக்கும். நேற்று நீங்க பாத்தீங்களா நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு எங்களால 2 days நான் தூங்கவே இல்லை நாங்க யாருமே. எனக்குலாம் உடம்பு கூட சரியில்லை. ஃபீவர் கோல்டு எல்லாம் இருக்கேன். ஸோ இது பர்சனலா அவரை வந்து ஒரு ஹீரோவா பார்க்காம ஒரு மனுஷனா பார்த்து தான் நாங்க இங்க எல்லாமே வந்திருக்கோம். அவர் வந்து எங்களுக்கு ஒரு ஹீரோ, ஒரு ஹைடல். அது தவிர்த்து தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது அவரை வந்து ஸ்கிரீன்ல பார்க்கணுன்றது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு தவிப்பாவே இருந்துச்சு. இப்போ அந்த தவிப்பு எல்லாமே போயிடுச்சு. ஒன் டே வெயிட் பண்ணதுக்கான வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் எங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது சாரு அவரோட சீன் தானப்பா.
நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப கஜினி வந்துச்சு. ஆக்சுவலா அந்த சீனை பார்த்து நம்ம ரீக்ரியேட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. எனக்கு அது ஒரு பேரை ஏற்படுத்தி கொடுத்துச்சுப்பா. சூப்பரா இருக்குப்பா. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. விஜய் சார் இந்த 9 மணி காட்சிக்கு அனுமதி கொடுத்தது விஜய் சாருக்கு தான். விஜய் சாருக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஆமா, பல ஆங்கிள் காமிச்சிருக்காங்க. ரொம்ப பிரதமா சூப்பரா இருக்குப்பா. இப்போ அந்த மிளகா அரைச்சி பூசினா அப்படின்ற அந்த டைலாக் அப்புறம் என் கண்ணுல இருந்து எனக்கே அந்த மிளகா அரைச்சி பூசின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி கருப்பை இறங்கியிருந்தாரு. ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஒரு விஷயம், கருப்பு ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க கடைசியா பாத்துருக்கீங்களா காவக்கார கருப்பு இல்ல, அது கோயம்புத்தூர் பிஹெச்டி டெக் காலேஜ், அங்கதான் இந்த ஷூட் போச்சு. கரெக்டா நவம்பர் 9ஆம் தேதி இந்த பாட்டு நான் எழுதினேன். அந்த கருப்பர் சிலை இருக்குல்ல, அந்த சிலையில இருக்கிற அந்த கண்ணு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. அதை வந்து நைட் வந்து எடிட் பண்ணேன். அதில் வந்து சொர்க்கவாசல் அப்படின்ற வரணுன்றதுனால, ஏன் சொர்க்கவாசல்னு சொல்றேன்னா, கருப்பு ஷூட்டிங் டைம்ல சொர்க்கவாசல் படம் ஆர்ஜே பாலாஜி சாரோட படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த சொர்க்கவாசல்ன்ற வார்த்தையும் வரணும்னு சொல்லி நைட் ஒரு 12 மணிக்கு உட்காந்து எழுதிருந்தேன். இதுக்கு வெறும் சாங்க மியூசிக்கோட இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு படம் சூப்பரா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் எதிர்பார்த்தேன். சேம் ஐ எக்ஸ்பெக்ட் தி சேம். அந்த எனக்கு அது ரொம்ப ரொம்ப நல்ல மேட்ச் ஆயிருக்குது. நல்ல வைப்ரேஷன் செட் ஆயிருக்கு. எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. என்ன மெசேஜ்? இட்ஸ் a ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கும். அண்ட் ஸ்டோரியுமே நல்லா தான் இருக்கு. எல்லாமே மியூசிக் எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பரா இருக்கு.